illustration 8 பார்க்க போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க. David does not keep proper books of accounts. Following details are given from his records. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து கேஷ், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே டேட்டு பாருங்கள், 1/4/2018, 31/3/2019 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னவாக இருக்கும், இது வந்து ஸ்டார்டிங், அந்த பிஸ்னஸோட ஸ்டார்டிங்கோட அமௌண்ட். இது வந்து இந்த க்ளோசிங்கோட அமௌண்ட்டு. சரிங்களா. அந்த இயர், ஒரு பிஸ்னஸோட இயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட இது ஸ்டார்டிங்கு, இது வந்து க்ளோசிங் இது. சரிங்களா. சில டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ட்ராயிங் டியூரிங் த இயர் ஹீ இன்ட்ரடியூஸ்டு ஃபர்தர் கேபிட்டல். இன்ட்ரடியூஸ்னால் என்ன பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா அது அடிஷ்னல் கேபிட்டல் 45,000. அண்ட் வித்ட்ரா 2,500 per monthன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னது, ட்ராயிங்ஸ். ஓகேங்களா. ஃப்ரம் த பிஸ்னஸ் for his personal use. Prepare statement of profit or loss with the above information சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம் பாருங்கள். இங்கே வந்து கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டலும் கிடையாது, க்ளோசிங் கேபிட்டலும் கிடையாது இந்த இடத்துல. ரைட். ஒன்லி அடிஷ்னல் கேபிட்டலும் ட்ராயிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பனிங்கும் க்ளோசிங்கோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும், தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஸ் ஆன். இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் 4 தட் இஸ் ஏப்ரல் 2018 அது போடணும் நம்ம. சரிங்களா. அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏ கேல்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2018. இது வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்டில் 2 பக்கமும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் இந்த லைபிலிட்டிஸ் அசெட் இப்படி போடுறீங்க பார்த்தீங்களா, எங்கெல்லாம் டெப்ட் கிரெடிட்லாம் வராது. ஓகேங்களா. நம்ம வந்து வேறு இதிலலாம் பார்த்துருக்கோம் நம்ம, தட் இஸ் அங்கெல்லாம் டெபிட் கிரெடிட்லாம் வரும். சரிங்களா. பட் இங்கே சைடில் எழுதுவோம் பார்த்தீங்களா, டெபிட் கிரெடிட் அப்படிலாம் இங்கே போடக்கூடாது. ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்கள், கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல் வேறு போடணும் நீங்கள். சரிங்களா. ஸோ இங்கே வந்து எப்படி எழுதுவீங்க, இதோட டேட் பாருங்கள் டிஃபர் ஆகுது. இங்கே பாருங்கள் டேட்டு 1 March 2018, இங்கே 1st April 2018 அண்ட் 31st March 2019. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கேஷ். ஓகே. கேஷ் எவ்வளோ உங்களுக்கு, கேஷ் எந்த பக்கம் வரும் உங்களுக்கு, அசட் சைடு வரும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பனிங்து, இது க்ளோசிங்து. ஓகே. ஸோ இங்கே எழுதிக்கோங்க, கேஷ் எவ்வளோ 43,000. இங்கே கேஷ் எழுதிக்கோங்க, கேஷ் இங்கே என்ன இருக்குது 29,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். ஸோ இது இங்கே தான் வரும், ஸ்டாக் ஆஃப் குட்ஸ். ஸோ இந்த டேட்டுக்கு 1,20,000. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் 1,30,000. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சன்ட்ரி டெபிட்டாஸ். சன்ட்ரி டெபிட்டாஸ் எந்த பக்கம் வரும் உங்களுக்கு, அசட் சைடு வரும். ரைட். ஸோ டேட் என்னது, 1st April. 1st Aprilக்கு என்னது 84,000. இது வந்து $1,10,000. ஓகே. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இந்த பக்கம் வரும் உங்களுக்கு, லைபிலிட்டி சைடில் வரும். நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன், சன்ட்ரி கிரெடிட்டார். ஓகே. சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து உங்களுக்கு 1,05,000. ஓகே. ஸோ க்ளோசிங் திங் என்ன வரும், சன்ட்ரி கிரெடிட்டார் 1,02,000 வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு லோன் எந்த பக்கம் வரும், உங்கள் லைபிலிட்டி சைடில் வரும், 25,000 and 20,000. ஓகே. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உங்களோட தட் இஸ் உங்கள் பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்க அந்த பிளேஸில், அந்த லேண்ட்லனா அது ஒரு பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் மாதிரி நம்ம அதை கன்சிடர் பண்ணிப்போம். $2,50,000 வரும். ஓகே. பிஸ்னஸ் ப்ரிமிசஸ்.
அப்புறம் வந்து க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 2,50,000 ரெண்டுமே ஒரே அமௌண்ட்டு தான். $50,000. Next, furniture. Furniture or fixed asset. $30,000. Furniture. உங்களுக்கு 45,000 வரும். ஓகே, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வேறு போடணும், ரைட்? ஸோ நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ என்னென்ன இருக்குது இங்கே, என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இன்ட்ரடியூஸ் ஃபர்தர் கேபிட்டல். அப்படின்னா இது அடிஷ்னல் கேபிட்டல் உங்களுக்கு 45,000. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 45,000 போட போகிறோம். அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? வித்ட்ரா 2,500 பர் மந்த். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பர் இயர் சொல்லலை, பர் மந்த் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 2,500 × 12 போடுவோம். போட்டால் நம்மளுக்கு 30,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அவ்வளோதான், இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேபிட்டலும் அண்டு இதோட ஓப்பனிங் கேபிட்டலும் நம்ம வந்து பின்னாடி இருக்கிறதுல நம்ம கண்டுபிடிச்சி போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இது ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது. இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 5,30,000 வரும். 5,30,000 வரும். ஓகே, இதை வந்து இது கூட லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கிடைக்கும். லெஸ்ஸிங் ஃபிகர். ஸோ லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 lakh வரும். ஓகே, அதேமாரி இங்கே இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 5,54,000 வரும். 5,64,000 வரும். லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? இது லெஸ் பண்ணால் உங்களுக்கு 4 lakh. ஸோ கேபிட்டல் போட்டுக்கோங்க இங்கே, கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். ஸோ உங்களுக்கு 4,42,000. ஸோ டேட் பார்த்து கரெக்டாக போடுங்க. இது என்னது? இது ஓப்பனிங்கோடது பேலன்ஸ் இது. ஸோ 4 lakh இது 4 lakh போட்டுக்கோங்க. ஓப்பனிங் 4 lakh. இது க்ளோசிங். ஸோ க்ளோசிங் வந்து உங்களுக்கு 4,42,000. ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 4,72,000 வரும். இதை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,27,000 வரும். ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர். ஸோ இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, உங்களுக்கு இது ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ 27,000. ஸோ ப்ராஃபிட் மேட் டியூரிங் தி இயர் ending 31/3/2019. இவ்வளோதான் ஆன்சர். இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இது உங்களுக்கு 5 marks கூட கேட்பாங்க. ஓகே, இவ்வளோதான் இது.